உங்க அப்பா ஒரு தவறை செஞ்சாரு, இந்திய நிலப்பரப்புல ஒரு பகுதி எடுத்து சீனனுக்கு கொடுத்து பெரிய துரோகத்தை செஞ்சாரு. அதே துரோகத்தை எங்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சீனாவிடம் பணம் வாங்கிக் கொண்டு கச்சத்தீவை கொடுத்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். ஒரே நாடும்போது ஏற்றீங்க, ஒரே ரேஷன் கார்டும்போது ஏற்றீங்க, ஒரே வரின்போது பேசாம இருந்தீங்கல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தலை இப்ப எதிர்க்கிறீங்க. முதலா ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சு பேசின பெருந்தகை யாரு? யாராவது சொல்லுங்க, நினைவில் இருக்கா? ஐயா, இவருடைய அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் பேசினதுதான். நாட்டினுடைய செலவை குறைக்க அன்றைக்கு பொதுக்குழுவிலே கூடி அன்றைக்கு பிரதமராக இருந்த அவையார் ஜெயலலிதா இந்திரா காந்தி ஒரு இடத்திலே அப்படின்னு இருக்க வேணா நான் வலைவலியில் அனுப்புறேன். தேவைன்னா ஒண்ணு பேசுறீங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது எதிர்த்து சண்டை போட்ட ஒரே ஒருத்தன் என் தாத்தன் முகேத்தவர் மட்டும்தான். உங்க அப்பா ஒரு தவறை செஞ்சாரு, இந்திய நிலப்பரப்புல ஒரு பகுதி எடுத்து சீனனுக்கு கொடுத்து பெரிய துரோகத்தை செஞ்சாரு. அதே துரோகத்தை எங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்க செய்றீங்க. நான் ராமநாதபுரத்து பாராளுமன்ற உறுப்பினர்கிற முறையில பேசுறேன். என் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீங்க, நீங்க பெரிய துரோகத்தை செய்றீங்கன்னு பேசின ஒரே வீரமகன் என் தாத்தன் தான். இவர் என்ன பேசினாங்க? இவங்க உறுப்பினர் தான் பேசினாங்களா? கொடுக்கும்போது கைகட்டி இருந்துட்டு சுப்பிரமணிய சாமி இன்னும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கச்சத்தீவு எடுத்து கொடுக்கும்போது இந்திரா காந்தியால காசு கொடுக்கப்பட்டது, காசு வாங்கிட்டாரு கருணாநிதி. மறுக்கலாம் செஞ்சிருக்கணும்ல. பொய் சொல்றாருங்க. எத்தனை முறை அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு? ஏங்க அவர் பொய் சொல்றாருங்கன்னு நீங்க மறுக்கவே இல்லைங்க. திருப்பி அதிகாரத்தை கலைச்சு விட்டுருமோன்னு பயந்துகிட்டு பேசாம இருந்துட்டு திருப்பி தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.